रहमतुल्लाहि व बरकातुहू। रब्बि श्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। शहरु रमज़ानिल्लज़ी उन्ज़िल फ़ीहिल क़ुरआन हुदल लिन्नासि व बय्यिनातिम मिनल हुदा वल फ़ुर्क़ान। அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருளால் புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து அதில் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய நோன்பை ஒன்றும் இரண்டும் நோன்புகளை நோற்றவர்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுதலின் அடிப்படையில் இரவு தொழுகை மற்றும் வித்ர் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அவனுடைய இல்லத்திலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, புனித மிகுந்த இந்த ரமலானுடைய மாதம் ரஹ்மத்தும் பரக்கத்தும் மஃபிரத்துக்கும் உரிய மாதம். இப்படிப்பட்ட இந்த மாதத்தை அடைந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு வானவர் ஒவ்வொரு நாளும் கூறுவார், அதாவது நன்மையை செய்வோரை நன்மையின் பக்கம் நீங்கள் முன்னோக்குங்கள், தீமையை செய்பவர்களே தீமையை நீங்கள் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் ஒரு வானவர் இந்த மாதத்தை அடைந்தவுடன் சொல்லக்கூடிய செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நாட்களில் இரவு தொழுகையை மட்டுமல்ல, அதை தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த உபதேசங்களில் நாம் மட்டும் கலந்து கொள்ளாமல் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் அழைத்து வந்து இந்த உபதேசங்களை கேட்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். காரணம், அங்கிங்கெனாதபடி எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு பாவங்கள் மலிந்து கிடப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை அதிகாலை எழு, இறைவனை தொழு என்கிற பல்வேறு விதமான கடமைகளை இந்த மார்க்கம் சின்னஞ்சிறிய பருவத்தில் ஒரு குழந்தைகளை நாம் எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அறிவுரைகளை நாம் வழங்க வேண்டும் என்பதையெல்லாம் பல்வேறு விதமான செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்போ இது போன்றுள்ள இந்த நாட்களை நாம் முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பைத்துல் முகத்தஸ் என்பது வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு பலஸ்தீனை நோக்கி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பலஸ்தீனை நோக்கி வரும் பொழுது ஒரு சர்ச்சை அவர்கள் பார்க்கிறார்கள். அதிலே ஒரு பாதிரியார் ரொம்ப தன்னைத்தானே வருத்தி கொண்டு இபாதத்துகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், யா ராகிப், ஓ பாதிரியாரே, இப்படி எந்த மார்க்கத்திலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கையிலும் எந்த வேதத்தை நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்களோ அதிலேயும் இப்படி ஒரு மனிதன் தன்னைத்தானே வருத்தி கொண்டு இறைவனை இபாதத் செய்ய வேண்டும் என்று எங்கேயும் கட்டளையிடப்படவில்லை. எனவே நமக்கென்று எப்படி ஒரு வழிகாட்டுதல்கள் இந்த மார்க்கத்தை பொறுத்த மட்டில் ரமலான் மாதம் வந்துவிட்டால் நமக்கு இருக்கக்கூடிய சிந்தனைகள், நோன்பை நாம் நிறைவு செய்ததற்கு பிறகு வீட்டில் போய் கொஞ்ச நேரம் இருந்தே தான் தெரியும், அடுத்து இஷா இரவு தொழுகைக்குண்டான நேரங்கள் நெருங்கிவிடும். உடனே நாம் எல்லாம் சொல்லுவோம், இப்போ தான் நோன்பை திறந்தோம், அதுக்கிடையில் இஷாவினுடைய நேரம் வந்துருச்சு, உடம்பெல்லாம் ரொம்ப அசதியாக இருக்கிறது. ஷைத்தான் இப்படி தான் நம்முடைய உள்ளத்தில் சிந்தனைகளை போடுவான். ஆனால் இது போன்றுள்ள நாட்களினுடைய பகல்களும் இரவுகளும் என்பது இனி ஒரு ரமலான் என்பது நமக்கு கிடைக்குமா என்பது தெரியாது.
ஒவ்வொரு வருடமும் ரமலான் என்பது உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய ரமலான்கள் நமக்குரியதா என்பது படைத்த இறைவன் மட்டுமே அறிந்தவராக இருக்கிறார். இதற்கெல்லாம் நம்முடைய கண் முன்னாலேயே நடந்த பல உதாரணங்களை, பல்வேறு நிகழ்வுகளை நாம் படிப்பினையாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நம்முடைய மஸ்ஜிதுல் மாலிக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த வருடம் இதே ரமலானில் 2வது நாள் இரவு தொழுகையை, அதாவது முதல் 2 ரக்காத்தை தொழுகையை நடத்திய கடந்த ஆண்டிலே மரணித்த மௌலவி MM அஹமது மீரான் மிஸ்பாகி ஹஃபிலஹுல்லா, அல்லாஹ் அவர்களுடைய கபரை விசாலமாக்கட்டும், அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கட்டும். 2 ரக்காத்துகள் தொழ வைத்தார்கள். 6வது ரக்காத்தினுடைய இறுதியில் உடல் நலக்குறைவு ஏற்படுகிறது. 2 நாட்கள் மருத்துவமனையில், அதற்கு பிறகு மரணத்தை தழுவுகிறார்கள். இதைவிட நமக்கு வேறு என்ன படிப்பினை வேண்டும்? அதாவது ரொம்ப அவர்கள் நேசித்த ஒரு ஊர் இந்த கயத்தார் என்பது. இந்த மக்களுக்கென்று பல்வேறு விதமான அறிவுரைகளை வரக்கூடிய நாட்களிலெல்லாம் ஃபஜ்ருக்கு பிறகு பல உபதேசங்களை எந்த ஒரு சடையும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில், அதாவது இருக்கக்கூடியவர்களை விட சீக்கிரமாக வந்து பாங்கு சொல்வதிலும் தொழுகையை நடத்துவதிலும் அதீத ஆர்வம் கொண்டவர்கள், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். அப்போ இப்படிப்பட்ட இது போன்றுள்ள மரணங்கள் மிகப்பெரிய ஒரு படிப்பினை. ஆனால் அப்படி திருமறை குர்ஆனை மனனம் செய்து பல ஆண்டுகள் மக்களுக்கு ஒவ்வொரு ரமலானிலும் தொழுகையை நடத்தி இபாதத்திலே அதிக ஆர்வம் கொண்ட, அதிகமான இபாதத்துகளை செய்து பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த அவர்களையும் மரணம் என்பது அடையத்தான் செய்தது. ஆனால் அப்படிப்பட்ட அவர்களுக்கு இந்த ரமலான் என்பது இருந்ததா? நிச்சயமாக இல்லை. இதுதான் ஒரு மனிதனுடைய நிலை. கடந்த ஆண்டிலே ரமலானிலே நாம் அடைந்தோம். இந்த ரமலானை அல்லாஹ்வுடைய அருளால் நாம் அடைந்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாட்களையும் ஒரு நோன்பையும் 2 நோன்பையும் நிறை செய்தவர்கள் நம்மிலே உண்டு. ஆனால் இந்த 2 நாட்கள், ஒரு நாட்களை நாம் எப்படி கழித்தோம் இந்த நேரங்களே என்பதை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கல்வி ரீதியாக என்ன மாற்றங்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறது? ரமலான் நெருங்கக்கூடிய நாட்களிலும் இது அல்லாத நாட்களிலும் ஜுமாவிலே நாம் கேட்கக்கூடிய அறிவுரைகளை ஒன்றுதான், குர்ஆனோடு உங்களுடைய தொடர்புகளை அதிகமாக்கி கொள்ளுங்கள். இங்கே இருக்கக்கூடிய நம்மிலே எத்தனை பேர்கள் திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதத்திலே நாம் இருக்கிறோம்? இந்த மாதத்திலே குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்று நமக்கு தெரியும். அந்த குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள் நம்மிலே எத்தனை பேர்கள்? கவலையோடு இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்கக்கூடிய செய்திகள். கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த அளவிற்கு நம்மிடத்திலே நன்மைகளை செய்ய வேண்டும், நன்மைகளை செய்வதில் அதீத ஆர்வம் காட்டுகிறோமோ, அதே போல் ஒவ்வொரு நாளிலும் திருமறை குர்ஆனோடு ஒரு தொடர்புகளை நாம் அதிகம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது முதலாவது விஷயம். 2வதாக, இந்த மாதத்திற்கும் இந்த நம் மீது கடமையாக்கப்பட்ட இந்த நோன்பிற்கு மூலம் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடியது என்ன? அடியார்களை கஷ்டப்படுத்த வேண்டும், காலை முதல் மாலை வரை அவர்களுடைய பசியை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காகவா? கிடையாது. அது அல்ல இறைவனுடைய நோக்கம். லஅல்லக்கும் தத்தகூன், இதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும். அந்த இறையச்சம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், மத்தக்குவா, இறையச்சம் என்றால் என்ன? அந்த நேரத்திலே சொல்லப்பட்டது, எப்படி நீங்கள் நடந்து செல்லக்கூடிய பாதையில் 2 பக்கமும் முட்கள் நிறைந்து இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் எப்படி செல்வீர்கள்? ஆடையில் அந்த முள் பட்டுவிடக்கூடாது, ஆடையை கிழித்து விடக்கூடாது என்பதற்காக எப்படி கவனமாக அந்த இடத்திலே நீங்கள் நடந்து செல்வீர்களோ, அப்படி அதைவிட கவனமாக இந்த உலகத்திலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் அமைத்து கொள்ள வேண்டும். எந்த பாவங்களிலும் நீங்கள் வீழ்ந்து விடக்கூடாது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஆயுள் காலத்தை நீங்கள் தௌபாவிற்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நோன்பை நிறைவு செய்யக்கூடிய நேரத்திற்கு முன்பாக நம்மளே எத்தனை பேர்கள் நாம் செய்த தவறை நினைத்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் வீண் பேச்சுக்களை எத்தனையோ மக்கள் பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு நோன்பை நாம் நிறைவு செய்திருக்கிறோம், 2 நோன்புகளை நிறைவு செய்திருக்கிறோம்.
இனி உள்ள நாட்களையாவது நாம் அதிக கவனத்தோடு செலுத்த வேண்டும். எனவே இப்படிப்பட்ட பாவங்களை செய்யக்கூடிய இரையச்சம் என்று சொல்லக்கூடிய இந்த தன்மை ஒரு மனிதனுடைய உள்ளத்திற்கு வராமல் இருப்பதற்குண்டான காரணம் இந்த நஃப்ஸ் தான், இந்த உள்ளம். அதனால்தான் இந்த நஃப்ஸை 3 விதமாக சொன்னார்கள். ஒன்று நஃப்ஸை அம்மாரா, இரண்டாவதாக நஃப்ஸை லவ்வாமா, மூன்றாவதாக நஃப்ஸுல் முத்மஇன்னா. நஃப்ஸை அம்மாரா என்று சொன்னால் என்ன? அதாவது பாவங்களை செய்ய தூண்டுகின்ற அந்த நஃப்ஸ். ஒரு பாவம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது, அதை செய் என்று எந்த உள்ளம் தூண்டுகிறதோ அந்த உள்ளம்தான் நஃப்ஸை அம்மாரா. இன்றைக்கு நம்முடைய நஃப்ஸுகள் இந்த 3இல் எந்த வகை? அதே போல் நஃப்ஸை லவ்வாமா என்று சொன்னால் ஒரு தவறை செய்யும் பொழுது அதை பற்றி உள்ள அந்த சங்கடத்தை நமக்கு ஏற்படுத்தும். செய்கிறோம், இது பாவம், இதை நீ செய்யாதே, செய்ததற்காக வேண்டி தௌபா செய்து கொள், இனிமேல் இந்த பாவத்தை நீ செய்யக்கூடாது, அதை நினைத்து நாம் வருத்தப்பட்டு கொண்டே இருப்பது. மூன்றாவதாக சொன்னார்கள் நஃப்ஸுல் முத்மஇன்னா, திருப்திக்குரிய அந்த ஆன்மா, அந்த நஃப்ஸ், அது இறைவனுடைய பொருத்தத்தை பெற்ற விதத்தில் இருக்கும். அதனால்தான் ஒரு மனிதன் எப்பொழுது அவன் மனிதனாக இந்த உலகத்திலே பார்க்கப்படுகிறான் என்று சொன்னால், ஒரு மனிதன் என்பதற்கு சான்று அவனுடைய உடலும் பிளஸ் உயிரும் இருக்க வேண்டும். உடலுக்குண்டான எல்லா விதமான முயற்சியும் நாம் மேற்கொள்கிறோம். உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக வேண்டி என்னென்ன உணவுகளை உட்கொள்ள வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், அந்த உடல் அமைப்பை நாம் எப்படி வைத்து கொள்ள வேண்டும், ஒவ்வொருவருடைய வயதிற்கு ஏற்றதுவாறு அவர்களுடைய எடைகள் எப்படி இருக்க வேண்டும். இப்படி நான் ரொம்ப அதிகமாக உடல் குண்டாக ஆகி கொண்டிருக்கிறேன், அப்போ இதை குறைக்க வேண்டும், அதற்கு என்ன வழி என்று இந்த உடலை பற்றி நாம் கவலை கொள்கிறோம். உடலை எப்படி நாம் பக்குவப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். அதே போல நம்முடைய நஃப்ஸை பக்குவப்படுத்தக்கூடியது எது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு உண்டான அந்த தொடர்பை நாம் எப்படி வைத்திருக்கிறோம், அந்த வேதத்தோடு உண்டான தொடர்புகளை நாம் அதிகரிக்க வேண்டும். அதே போல் இறைவனை பற்றி உள்ள நினைவுகள் என்பது நம்மிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்களோ, ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டிய எவ்வளவோ துவாக்களை, ஔராத்துகளை சொல்லி காட்டினார்கள். இன்னைக்கு நாம் எத்தனை பேர்கள் அதை ஓதிக்கொண்டிருக்கிறோம்? ரமதானில் அதிகமாக பாவ மன்னிப்பிற்குண்டான மாதம் இந்த ரமதானினுடைய மாதம். எத்தனை தவறுகளை நாம் அறிந்து செய்திருக்கிறோம், எத்தனை தவறுகளை பாவங்களை அறியாமல் செய்திருக்கிறோம். ஆனால் இது போன்றுள்ள அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலையில் எத்தனையோ மனிதர்களுடைய மனதை நாம் சங்கடப்படுத்தியிருக்கிறோம். எத்தனையோ மனிதர்களுக்கு நாம் பல கட்டங்களில் நாம் அநீதங்களை இழைத்திருக்கலாம். அதற்காக வேண்டியெல்லாம் நாம் அந்த மனிதனிடத்திலே சென்று என்னை நீ மன்னித்து விடு என்று கேட்கக்கூடிய மனோநிலை இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இதை எதற்காக என்று சொன்னால், ரமலானினுடைய ஆரம்ப பகுதியிலே நாம் இருக்கிறோம். நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ரமலானினுடைய நாட்களில் இறை இல்லத்திற்காக வேண்டி நாம் உதவுவது, இறை இல்லத்தினுடைய ஒவ்வொரு பணிகளை நாமவே முன்வந்து அதை செய்வதிலே ஆர்வம் காட்டுவது, இது எதற்கென்று அவர்கள்தான் இதை செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது. காரணம், இந்த ரமலானில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைக்கும் 70 முதல் 700 மடங்கு வரைக்கும் அதற்கு அல்லாஹ் கூலியை தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒவ்வொரு ரமலானுடைய இரவு தொழுகைக்கு பிறகு பல தலைப்புகளின் கீழ் பல்வேறு செய்திகளை நாம் அறிய இருக்கிறோம். இதை ஒவ்வொரு நாளும் இதற்கு முன்னால் உள்ள வருடங்களில் ரமலானை நாம் எப்படி கழித்தோமோ என்று அல்லாமல் நம்மிலே மாற்றங்கள் என்பது ஏற்பட வேண்டும். கடந்த ரமலானிலும் இந்த ரமலானிலும் எனக்கு மத்தியில் ஏற்பட்ட வித்தியாசங்கள் என்ன, எப்படிப்பட்ட நன்மைகளை செய்வதில் நான் அதீத ஆர்வம் காட்டிருக்கிறேன். தூங்கியே என்னுடைய நேரங்களை கழிக்காமல் கடந்த ரமலானில் குர்ஆனில் ஒரு பகுதியை நான் ஓதினேன். இந்த தடவை 2 பகுதியை நான் ஓத வேண்டும். 2 தடவை குர்ஆனை நான் ஓதி முடிக்க வேண்டும். அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும் என்கிற நற்சிந்தனைகள் நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும். எனவே ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஏதோ உரைகளை நாம் கேட்பது நம்முடைய கடமை, சொல்வது இவர்களுடைய கடமை என்று அல்லாமல்
கேட்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நம்மோடு நாம் அதை சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்தந்த விஷயங்கள் என்னிடத்தில் இருக்கிறதா, இது இல்லை என்று சொன்னால் இதை கொண்டு வருவதற்கு நான் என்ன வழிமுறையை என்ன முயற்சியை நான் செய்திருக்கிறேன் என்பதை பற்றி உள்ள சிந்தனைகள் ஏற்பட வேண்டும். அதனால்தான் சலஃப்கள் முன்னோர்கள் ஒவ்வொரு ரமலான் அடைவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். ரமலான் முடிந்துவிட்டால் செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக அதிகமான பிரார்த்தனைகளை செய்வார்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த அமல்களில் நம்முடைய நேரங்களை நாம் கழித்து கொள்ள வேண்டும். எனவே மரணத்தை அடையக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மரணத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள் திடீரென்று மரணத்தை தழுவுவதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாள் தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காயத்திலும் அந்த அத்தஹியாத்தினுடைய இருப்பினை நாம் ஓதக்கூடிய பிரார்த்தனை என்ன? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர். அல்லாஹ்வே, மண்ணறையினுடைய அதாபை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நாம் ஓதுகிறோம். அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் அறிவோம் என்று சொன்னால் நிச்சயமாக உயிரோட்டமான முறையில் அந்த பிரார்த்தனை அமைத்துக் கொள்வோம். சொர்க்கத்தை கொண்டு இந்த உலகத்திலே நற்செய்தி சொல்லப்பட்ட எத்தனையோ நபித்தோழர்கள் இந்த உலகத்திற்கு பிறகு உண்டான மன்னரையினுடைய வாழ்க்கையை குறித்து அந்த பயமும் கவலையும் அவனுடைய உள்ளத்திலே ஏற்பட்டது. நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்? நாளைய தினம் இந்த செயலை செய்யலாம், நாளைய தினம் இந்த அமலை நான் செய்வேன், இதோடு அதுக்கடுத்து நான் தொடர்வேன் என்கிற எண்ணத்தை கொண்டவர்களாக இருக்கிறோம். அந்த அமல்களை செய்வதில் இன்று வரைக்கும் பொடுபோக்காக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய நபித்தோழர்கள் ஒருவர் உஸ்மான் இப்னு அஃபான். ஒவ்வொரு நாளும் கபரை ஜியாரத் செய்வார்கள். அந்த கபரை ஜியாரத் செய்யக்கூடிய நேரத்தில் தாடிகள் நனையக்கூடிய அளவிற்கு தேம்பி தேம்பி அழுவார்கள். நபித்தோழர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், இந்த உஸ்மான் ஒவ்வொரு நாளும் கபரை ஜியாரத் செய்யும் பொழுது தேம்பி தேம்பி அழுகிறார்களே, இப்படிப்பட்ட உஸ்மானை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். சொர்க்கவாசிகள் என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அழுத காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே நான் மரணித்ததற்கு பிறகு அடுத்து நான் எதிர்நோக்க இருக்கக்கூடிய இந்த மன்னரை வாழ்க்கை எனக்கு வெற்றியாக அமையப் போகிறதா, அல்லது இந்த மன்னரை வாழ்க்கை எனக்கு சோதனையாக வேதனையாக இருக்க போகிறதா என்பதை குறித்துள்ள அந்த சிந்தனை சொர்க்கவாசி என்று அடையாளம் காட்டப்பட்ட நபித்தோழர்களுடைய உள்ளத்திலே கூட ஏற்பட்டது என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனம் அருளப்பட்டது என்று சொன்னால் உடனடியாக தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்திய மக்கள். நாமெல்லாம் இன்றைக்கு நாட்களை தள்ளி போடுவோம். இதை செய்வதற்கென்று நாட்கள் வரும், அப்பொழுது நாம் செய்யலாம். ஆனால் உடனுக்குடன் அமல்களை செய்து இந்த உலகத்தில் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்று சொர்க்கவாசி என்று அடையாளம் காட்டப்பட்ட அந்த மக்களிடத்தில் எப்படிப்பட்ட சிந்தனை இருந்தது? இன்றைக்கு எவ்வளோ விஷயங்களை எவ்வளோ செய்திகளை படிப்பினையாக இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாற்றங்கள் என்பது நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கிறதா? கவலைகள் என்பது நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கிறதா? என்னுடைய இபாதத்திலே எவ்வளவு குறைபாடுகள் இருந்தது என்று நம்மளை ஒவ்வொருவர்களுக்கும் தெரியும். இறைவனை தொழுகிறோம், தொழக்கூடிய இந்த தொழுகைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியுமா? படைத்த இறைவன் மட்டுமே அறிந்தவராக இருக்கிறான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைப் போல இந்த உலகம் என்பது எப்படி ஒரு முஃமினுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உலகத்திலே வாழும் பொழுது குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப், அதாவது நீ ஒரு வழிப்போக்கனை போல அல்லது ஆபிரி சபீல், இந்த உலகத்தில் ஒரு பயணியைப் போல ஒரு வழிப்போக்கனை போல நீ வாழ்க்கை அமைத்துக்கொள். அவனுக்கென்று நிரந்தரமாக அந்த பயணம் தொடருமா? ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள். வழிப்போக்கன் ஓய்வு எடுப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட சில நிமிடங்கள் மட்டும்தான் தங்குவான். அதே போலதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. எனவே இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த ரமலானை கடந்த ரமலானை போல் அல்லாமல் இந்த ரமலானில் அதிகமான நன்மைகளை செய்வோம். அல்லாஹ்விடத்தில் நாம் செய்த தவறுகளுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவோம். நமக்குண்டான தேவைகளை இறைவனிடத்தில் கேட்டு நாம் முறையிடுவோம். இனி ஒரு ரமலான் என்பது நமக்கு கிடைக்குமா என்பது படைத்த இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான். எனவே ஒவ்வொரு நாளும் இபாதத்துகளை நாம் நிறைவேற்றும் பொழுது உயிரோட்டமான முறையில்
இறைவனிடத்தில் அதற்குண்டான கூலிகளை பெற வேண்டும் என்கிற உயர்வான நம்பிக்கையோடு அந்த ஒவ்வொரு இபாதத்தை நாம் நிறைவேற்றுவோம். அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்வோம். எனவே நமக்கென்று ஒரு பொக்கிஷமாக இதுவரைக்கும் கடந்த ரமலான் வரைக்கும் நமக்கென்று அதிகமான அறிவுரைகளை வழங்கிய, நமக்கென்று பல்வேறு விதமான ஒத்துழைப்புகளை தந்த மரணித்த அந்த எம்எம் அஹமது மீரான் மிஸ்பாகி ஹஃபிலகுல்லாஹ் அவர்களுக்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்திலே இந்த நேரத்திலே நாம் பாவ மன்னிப்பு தேட கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய மன்னரை மறுமை வாழ்க்கைக்குரிய வெற்றி கேட்டும் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பிரார்த்தனைகளை கபூல் செய்து அவர்களுக்கும் அந்த வெற்றியை கொடுத்து அடுத்து மரணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நமக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் மன் கால ஆஹிருல் கலாம் லா இலாஹ இல்லல்லாஹ், யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவாக இருக்கிறதோ தஹலல் ஜென்னா, அவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அப்படிப்பட்ட அந்த கலிமாவை சொல்லி மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிய வேண்டும். இந்த உலகத்தில் இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் ஒவ்வொருவரையும் இழந்து இந்த உலகத்திலே கவலையோடு எதிர்கொண்டு வாழ்வதை பார்க்கிறோம். யார் யாரெல்லாம் அப்படிப்பட்ட கவலையிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கவலையை அல்லாஹ் அவர்களை இன்பமாக மாற்றி அவர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. இழந்த மக்களுக்காக வேண்டி நாமும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களில் ஒன்று நோன்பை நாம் நிறைவு செய்வதற்கு முன்பாக உள்ள நிமிடங்கள். அந்த நேரத்திலேயும் நாம் அதிகம் பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும். பேச்சுக்களை எல்லாம் விட்டு, பிறர்களை கேலி செய்வதை விட்டு, புன்னகைப்பதை அதிகமாக மற்றவர்களுடைய மனதை வேதனைப்படுத்தக்கூடிய அந்த செயல்களை விட்டெல்லாம் நம்மை நாம் தற்காத்து கொண்டு செய்யக்கூடிய நன்மைகள், நோக்கக்கூடிய நோன்புகள் நாளைக்கு நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு வெற்றியாக நமக்காக பரிந்துரை செய்யக்கூடிய நோன்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பை ஆக்கியருள் புரிவானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக்க அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக்க அன்த தவ்வாபுர் ரஹீம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.